உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அதில் பாஜக ஆட்சியில் அங்கம் வகிக்கும் என அமித்ஷா பேசியிருக்கிறது. பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதிமுக தனி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ அமித்ஷாவுடைய இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? இவர் இப்படி பேசுறதுக்கான பின்னணி என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அமித்ஷா உறுதிப்படுத்தியிருக்காரு. தொடர்ச்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில இது அதிமுக ஏற்கனவே கடந்த சில தினங்களா பாஜகவினுடைய சுரலை ஒழிக்க தொடங்கி இருக்கிறதா ரொம்ப அண்மையில நம்ம அறநிலையத்துறை விவகாரத்தை அவங்க கையில் எடுத்த போதே அந்த கல்லூரி விஷயத்தை விமர்சித்த போதே அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில அமித்ஷா அவர்கள் மீண்டும் இதை சொல்லியிருக்காரு. அப்ப தொடர்ச்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை மறுத்து வந்த நிலையில மீண்டும் இதை அமித்ஷா சொல்றதன் மூலமா அதிமுக இதை பலவீனப்படுத்தும். ஏன்னா அதிமுக என்பது இந்த மண்ணிற்காக மக்களுக்காக இயங்கின திராவிட கட்சிகள்ல மிக முக்கியமான ஒரு கட்சி. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழ் நிலப்பரப்பை ஆண்ட ஒரு இயக்கம். அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் கணிசமான அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல தேர்தல்கள்ல தொடர்ச்சியா ஆதரிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 12 முதல் 14% வரை சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. இப்படியான காலகட்டத்துல அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது அதிமுகவை பலவீனப்படுத்தும். என்னன்னா ஓட்டு போடக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம போடக்கூடிய ஓட்டு என்பது பாஜகவுக்கு போடுற ஓட்டுக்கு சமம் தானே, அந்த கட்சியில ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிற பொழுது. அதனால இதெல்லாம் தேர்தலுக்கு பின்பு பேசிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தானே ஒழிய தேர்தலுக்கு முன்பே ஒரு கூட்டணி ஆட்சி என்று பேசுவது அதிமுகவையும் சேர்த்தே பலவீனப்படுத்தும். பட் அமித்ஷா அவர்களுக்கு இதுல லாபம் இருக்கு. அதனாலதான் அவர் பேசுறாரு. நீங்க கேட்டீங்க பின்னணி என்ன அப்படின்றது. அமித்ஷா அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இல்ல நம்மளும் அமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூடுதல் சிரத்தையோட பணி செய்வாங்க. போட்டியிடுறதுக்கான சீட்டு கேட்கிறவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். பாஜகவினர் பெரிய நம்பிக்கையோட பணி செய்வாங்க. ஒரு உதாரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் அண்மையில மாற்றப்பட்டிருந்தார். அண்ணாமலை பாஜகவுக்கு தனித்து ஒரு 11% ஓட் பேங்க் காட்டியிருந்தாரு. அண்ணாமலை மாற்றப்பட்ட பின்பு தமிழ்நாடு சுருக்கமாக இருக்கிறது என்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த நேரத்துல அமைச்சரவையில் பங்கு என்று பேசுவதன் மூலமா பாஜகவினரை கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் பணி செய்ய வைக்க முடியும். அது பாஜக முகாம் சுறுசுறுப்பு அடைய வைக்கணும் ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் சோர்வடைய வைத்துவிடும் என்கிற ஒரு ஆபத்தும் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.